ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அதை அறிந்து அவரிடம் விட்டு விலகி போனார். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது விலகி போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதை விட்டு விலகி போனார்? ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு இருந்துச்சுது, நமக்கு எதுக்கு அந்த வம்பு, அதுக்குள்ளே ஏன் போவானே அப்படின்னு விலகி போனார் என்று அங்கே சொல்லப்படலை. அங்கே போனால் நம்மகிட்ட டொனேஷன் கேட்பாங்க, நன்கொடை கேட்பாங்க, அதனால் அவங்க கண்ணில் படாமல் போயிடுவோம் அப்படின்னு விலகி போனார் என்று சொல்லலை. எங்கேருந்து விலகி போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொலை செய்வதற்காக பரிசேயர்கள் துடித்து கொண்டு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். யாரை? இயேசு கிறிஸ்துவை. அப்போ எனக்கு அதில் பிடிச்சது என்னென்னா, ஒரு கூட்டம் தன்னை கொலை செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக விலகி போனார். ஏன் விலகணும்? வந்து பாரு, நீ என்கிட்ட மோதிரியா, என்னையவே கொலை பண்ண பார்க்குறியா, உன்னைய உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவர் செய்யலை. ஏன்னா ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எனக்கு இந்த பாணி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவன் அநியாயம் தான் செய்கிறான், இவன் எனக்கு விரோதமாக தான் செய்கிறான், இவன் எனக்கு கீழோடி தான் வேலை பார்க்குறான், இவன் மேலோடி நல்லா பேசிக்கொண்டு கீழோடி வேட்டு வைக்கிறான் அப்படின்னு நிறைய நபர்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் நான் ஒட்டுறதில்லை. விலகி செல்லுதல். இப்படி விலகி செல்லும்போது அது பைத்தியகாரத்தனமாக இருக்கும். கோலைன்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, உலகத்துக்கு நம்ம கோலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவினுடைய மாதிரி விலகி போகுதல். உங்களுக்கு எதிராக திட்டமிடக்கூடிய இடங்களிலிருந்து நீ விலகிப்போ. அங்கே போய் நின்று மார்பை காட்டாத, எவன் எனக்கு விரோதமாக இருக்கான் அப்படின்னு நீ நினைக்காத, விலகிப்போ. இது தேவன் விரும்பக்கூடிய காரியம், தேவன் காட்டுகிற ஒரு பாதை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிறைய பேர் கூட்டம் கூடினாலும் நீ அதனோடு சேர்ந்து சண்டையை போட்டுட்டு கிடக்காத, விலகிப்போ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். யாராலும் எவராலும் நம்மை அழிக்க முடியாது அப்படி நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, எங்கே விலகி போகணுமோ உம்முடைய மாதிரியை பின்பற்றி நாங்கள் விலகி போக எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.